ஏதோ பக்கத்து உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்கும், இங்கே தான் உட்காந்து சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு. செய்வாயா உடன்பிறப்பே அப்படின்னா அது கட்டளை, நீ செஞ்சிடனது அப்படின்னு. அப்போ இந்த 4000 சொச்ச கடிதம் 54 தொகுதியாக இருக்குது. அந்த கடிதம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒன்று நினைக்கிறேன், நான் நினைத்ததை நான் சார்ந்து இருக்கிற என் தம்பிகளுக்கு சொல்லிடணும். அப்போ தான் அந்த தம்பி அதை போய் சொல்லுவாங்கிறதுக்காக தொடர்ச்சியான கடிதம். அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா விடிய விடிய ஒவ்வொரு கடிதத்திலையும் தம்பிக்குன்னு ஆரம்பித்து முடிக்கும் போது என்ன முடிக்கிறாருன்னா, சேவல் கூவுகிறது உறங்க சொல்கிறேன் தம்பி, அப்படிதான் முடிக்கிறாரு. கடிதம் எழுதி கொண்டே இருந்தார், என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார். நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் சொல்றாரு. அதற்கேற்றபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல மிஞ்சுறாரு அப்படின்னா அந்த உழைப்பில் தான் மிஞ்சுறாரு. ஏன்னா தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் இந்த குழப்பம் வந்த பொழுது நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சியை அறிவித்தார். திரு மாறன் அவர்களை என்னுடைய மனசாட்சியை அறிவித்தார். காரணம், கட்சிக்கு தெரியணும், அடுத்து அவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது. அப்போ இங்கே முழுமையாக கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும். தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும், நாகரிக அரசியல் நடத்தட்டும், ஆட்சிக்கான திட்டங்களை பார்க்கட்டும். ஆனால் இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார். எல்லா பற்றியும் எழுதுறாங்க. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். இதை போல ஒரு தெருவில் இத்தனை பிரம்மாண்டமான கூட்டம் நடக்கும் பொழுது முதல்ல அந்த தெருவில் வசிப்பவர்களும் நான் அனைவரும் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இப்போ தெருவில் கூட்டம் நடத்துவதே இல்லை. காரணம், வர்றதுக்கு ஆள் இல்லை, கூட்டத்தை ரோட்டில் நடத்தி என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படி இன்றைக்கு வேளச்சேரி பகுதியின் வசத்திரங்கர் மக்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும். இன்னொரு வகையில் மன்னிப்பு கேட்டால், மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவர்கள் மகிழ்ச்சி எடுத்தான் செய்வாங்க. காரணம், கலைஞரின் நூற்றாண்டு போல இப்படி ஓராண்டு முழுவதும் கொண்டாடுவதற்கு இன்னொரு தலைவன் இனிமேல் வரப்போவதில்லை என்பதனால அவர்களுக்கு ஒரு யோசனை இருக்கும்ல, என்னதான்ப்பா பேசுவாங்க, ஒரு வருஷமாக பேசுகிறாங்க ஒருத்தரை பற்றி, இன்னும் எவ்வளோ நாள் தான் பேசுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் அருள்மொழி அக்கா போல, உமா போல, செந்திலதிவன் போல, பேராசிரியர் சுவீரபாண்டியன் போல ஒவ்வொருவரும் ஒரு புதிய ஒரு கருத்து சொல்லும்போது, ஓ இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய செய்தி இருக்குல்ல, அது கலைஞர் ஒருவருக்கு தான் நிகழக்கூடும். அதனால தான் ஓராண்டு காலமாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கோம், இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்னையில் அண்ணன் மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம், மறுபக்கத்தில் திரு சேகர்பாபு, உங்கள் 2 பேருடைய போட்டி எப்போ முடியுமே தெரியல. 2 பேரும் மாறி மாறி இப்படி ஒரு கூட்டம், இவ்வளோ பேர் திரும்ப திரும்ப இத்தனை நிகழ்ச்சி, இதுக்கு நடுவில் அமைச்சர் பணி, அதுக்கு நடுவில் செக்ரட்டரிகளோட கூட்டம், இதுக்கு நடுவில் அண்ணன் என்னை இன்றைக்கி மா சுப்பிரமணியம் அண்ணன் இவ்வளோ ரொம்ப கடுமையாக பேசுகிற ஆள் இல்லை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவ்வளோ கடுமையாக பேசுறதுக்கான காரணம் ஒரு தகவலும் தெரியாமல் மருந்து இல்லைன்னு தப்பாக ஒரு தகவல் சொல்கிறார் எதிர்கட்சி தலைவர். கோவத்தில் மொத்த லிஸ்ட்டும் எடுத்து எவ்வளவு மருந்து எங்கே இருக்குது, எங்கே உற்பத்தி நிப்பாட்டினாங்க, நாங்கள் எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறோம், அவ்வளவு கொடுத்து இவ்வளவு தகவல்கள்லாம் சொன்னீங்கன்னா பயந்துருவார் அவர் எடப்பாடி பழனிசாமி. என்னோட அமைச்சருக்கே இவ்வளவு தெரியுது அப்படின்னு அந்த கோவத்தில் தான் அவர் இவ்வளோ வேகமாக இன்றைக்கி பேசினது. அதில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஆனந்தன் அவர்கள் முதல்ல பெரும் பாராட்டுக்குரியவர். என்ன வகையில் பாராட்டு அப்படின்னா, ஆனந்தன் அவர்கள் மாமன்ற உறுப்பினருக்கு முக்கியம் இல்லை, அண்ணன் மா சுப்பிரமணியருடைய அன்பை பெற்றிருக்கிறது முக்கியம் இல்லை, மா சுப்பிரமணியன் அண்ணன் அமைச்சர் வர்றாரு, வரும்போது வெடி போடுறாரு, அது முக்கியம் இல்லை, அந்த வெடியில் கொஞ்சம் மிச்சம் வச்சு எப்படி அண்ணன் நம்ம பேரை சொல்லுவார், பேரை சொல்லும் போது மிச்ச வெடியை போடுங்கடான்னு கோஆர்டினேட் பண்ணுற விஷயம் இருக்குது பாருங்கள் ஒரு கூட்டத்தில், அது ரொம்ப முக்கியம். ஒரு கட்டத்தில் அமைச்சரை அப்போ போது பார்த்து வெடி நிப்பாட்டுக்குப்பான்னு சொல்கிறாரு, வெடி போடுறது இருக்குல்ல, அப்போ அந்த கோஆர்டினேஷன் சாதாரணமாக வராது. இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தி இவ்வளோ அத்தனை ஆயிரம் பேரை ஒரு தெருவில் திரட்டி அந்த தெருவில் பேண்டை போடும் பொழுது வெறும் இந்த தெருவோடு முடிஞ்சிடக்கூடாது, வேளச்சேரி ரோட்டில் மெயின் ரோட்டில் போகிற பஸ்ஸில் இருக்க எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காக அந்த மேடையை கொஞ்சம் ஒதுக்கி மெயின் ரோடு வரை பார்வையில் இருக்க மாதிரி ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் அமைச்சர் வெடி வெடித்து தன் பேர் சொல்லும்போது கூடுதல் வெடி வெடிக்க வைக்கிறது இருக்குல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் சொன்ன ரகசியம் என்னன்னு. அமைச்சர் சொன்னால எனக்கு மட்டும் தான் அந்த ரகசியம் தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ரகசியம். இப்படி
இல்லாத ஒரு தலைவனை கொண்டாடுவதற்குல்ல, அதுதான் கலைஞரின் சிறப்பு. கலைஞர் இருக்காரா, தெரிய போகுதா? ஆனந்த் வெடிவெடிச்சது தெரியும் அவருக்கு, ஆனந்தனுக்கு தான் நல்லது நடக்க போகுது அதனால. ஆனால் அந்த தலைவன் இல்லைனாலும் அவனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைன்னு நினச்சி கொண்டாடுற உடன்பிறப்பு இந்த கட்சி பூரா நாடு பூரா நிறைஞ்சிருக்காங்க இல்லையா, அதுதான் அவருடைய சிறப்பு. இன்றைக்கும் செந்திலதிபன் அவர்கள் பேசும்போது வானம் வசப்படும்னு பின்னாடி சொர்க்கோ துடிக்கிறாரு. மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு அண்ணன் வந்து பேச்சை சீக்கிரம் முடிக்க சொல்லுவேன்னு. அப்போத்தான் அவர் பராசக்திக்கே வந்திருக்காரு. நான் சொன்னேன் சொர்க்கோட்டை இருங்க, இப்போ தான் அவர் பராசக்திக்கே வந்திருக்காரு, நீங்கள் அதுக்குள்ளே போய் அவர் முடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு. அது என்னென்னா, நான் எனக்கு தெரிந்த செய்தி எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்பது இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நம்ம அமைச்சர் அவர்கள் வந்து பேசும்பொழுது எந்தெந்த தொகுதியில் எங்கெங்கே யார் யார் எவ்வளோ ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, சொன்னதுக்கான காரணம் பல தலைமுறையாக இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஜீனில் இருக்குது. என்னென்னா, தனக்கு தெரிந்த தகவலை, தான் அறிந்தவற்றை, தான் சிந்தித்ததை அன்னைக்கு ராத்திரி கூட்டத்தில் சொல்லிடணும். ஏன்னா வந்திருக்க ஆளுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. இந்த வந்திருக்க கூட்டத்துக்கு வந்திருக்க ஒரு ஆள் என்பது ஒரு ஆள் அல்ல, நாளைக்கு அவர் 100 பேரை சந்திக்க போகிறாரு. இந்த செய்தி அந்த ஒரு ஆள் மூலமாக 100 பேரிடம் போய் சேரும். அப்போ இந்த 2000 பேர் மூலம் 100 பேர்னா 20,000 பேர், 2 லட்சம் பேர் போய் சேர போகிற செய்திங்கிற வேகத்தில் தான் எல்லா தகவலையும் சொல்கிறது. அதன் காரணமாக தான் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாளில் 4000 சொச்சம் கடிதம் எழுதின ஒரே ஒரு தலைவன் கலைஞர் மட்டும்தான். எல்லாம் கட்சிக்காரால் தானே, எல்லாரும் தம்பியே தானே. அவர்களுக்கு எதுக்கு தினசரி கடிதம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் அந்த கடிதத்தில் கேட்டாயா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லும் போது ஏதோ பக்கத்து உட்காந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே தான் உட்காந்து சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு. செய்வாயா உடன்பிறப்பே அப்படின்னா அது கட்டளை, நீ செஞ்சிடணும் அது அப்படின்னு. அப்போ இந்த 4000 சொச்சம் கடிதம் 54 தொகுதியாக இருக்குது. அந்த கடிதம் தொடர்ச்சியாக கடிதம் எழுதி கொண்டிருப்பதன் காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒன்று நினைக்கிறேன், நான் நினைத்ததை நான் சார்ந்து இருக்கிற என் தம்பிகளுக்கு சொல்லிடணும். அப்போ தான் அந்த தம்பி அதை போய் சொல்லுவாங்கிறதுக்காக தொடர்ச்சியான கடிதம். அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா விடிய விடிய ஒவ்வொரு கடிதத்திலையும் தம்பிக்குன்னு ஆரம்பித்து முடிக்கும்போது என்ன முடிக்கிறாருன்னா, சேவல் கூவுகிறது உறங்கச் சொல்கிறேன் தம்பி, அப்படி தான் முடிக்கிறார். விடிய விடிய கடிதத்துக்கான காரணம் தான் அறிந்தவற்றை தன் கட்சியினரிடம் தன் தம்பிமார்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்பது வெறும் கூட்டம் அல்ல, அது மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம் அதுதான். பூராமே செய்தி வச்சுருக்குது. அப்படி ஒரு செய்தியோடு தான் இன்றைக்கி நம்ம அமைச்சர் மாசு உருவனை அவர்கள் வந்து ஒரு மொத்த புள்ளியோர பட்டியல் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சிருக்கோம். கலைஞர் காலத்தில் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் அப்போ அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் 2.25 லட்சம் தான். ஆனால் இன்றைக்கி இத்தனை லட்சம், இவ்வளவு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம். 3 தொகுதியெலாம் குறைச்சி 50,000 குறைச்சி 3 தொகுதியில் இதுக்கு மேலே 11 தொகுதியில் எவ்வளோ, 13 தொகுதியில் எவ்வளோ சொல்கிறது இருக்கு இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அடுத்து வந்த 2வது கட்சியை விட அதிகம் பெற்ற வாக்குகள் 89 லட்சம் வாக்குகள் கூட பெற்றிருக்கிறது. அவர் சொன்ன கணக்கின்படி ஒரு தொகுதிக்கு 2.25 லட்சம், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 40 தொகுதிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு 2.25 லட்சம் வித்தியாசம் இன்றைக்கி 89 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. இவ்வளவு பெரிய வெற்றியை எவராலும் ஒப்புக்கொள்ள முடியாதனால தான் அவ்வளவு பேருடைய பார்வையும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்புகிறது. தமிழ்நாட்டுக்கு திரும்பினா நம்ம இங்கே இது வந்து எங்களுக்கு சாதாரணம். இதுக்கு முன்னாடி இதை கலைஞர் செஞ்சுருக்காரு, அதற்கு முன்னாடி இதை வந்து அண்ணா சொல்லி கொடுத்தாரு, பெரியார் சொல்லி கொடுத்தாரு, நம்ம சொல்வதற்கான ஒரு வரலாறு இருப்பதனால் சொல்லி கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த கூட்டத்தில் இவ்வளவு பெண்கள் வந்து திரளாக இருக்கீங்க. அதுக்கு தான் உமா வந்து திரும்ப திரும்ப பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுடைய பேச்சில். நீங்கள் இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மொத்த நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க. சொன்னால் உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, ஆமாம் நீங்கள் வந்து தான் படிக்க வச்சிங்களா, ஔவையார் படிக்கலையா, காக்கை பாட்டினார் படிக்கலையா அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம், ஔவையார் படித்தாங்க சரிதான், ஆனால் நடுவில் எங்கள் அப்பத்தா படிக்காமல் போனாலே ஏன்டா படிக்காமல் போனான்னு மட்டும் தான் கேட்க வேண்டியது. என் அப்பத்தா படிக்கலைங்க. இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க. 1960க்கு முன்னாடி பிறந்த எல்லோரும் 10ஆம் வகுப்பு வந்து சேர்ந்துருப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் படிக்காமல் வீட்டில் சும்மா இருக்க ஒரு பெண் இருக்காளான்னு யோசிச்சு பாருங்கள். யாருமே ஒரு வீட்டில் கூட ஒரு பெண் கூட இருக்க மாட்டான். படிக்காத ஆம்பளை பிள்ளை வீட்டில் இருப்பான், சுற்றிக்கிட்டு இருப்பான், பைக் வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளை படிக்காமல் இருக்கவே இருக்காது. பொம்பளை பிள்ளை படிக்கலைன்னா ஒரு குடும்பமே பதறும். ஏன் வீட்டில் பொம்பளை பிள்ளை படிக்கலைன்னு, பொம்பளை பிள்ளை படிக்க அனுப்புங்கன்னு. நம்ம எப்படி இங்கே வந்தோம்? இது பெரியார் யோசிச்சது, இது அண்ணா யோசிச்சது, இது கலைஞர் யோசிச்சது, இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சது. அதனால தான் நீ படிங்கிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வித்துறையின் சார்பாக நேரு விளையாட்டு அரங்கத்தில் கூட்டம் நடந்துச்சு.
அங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சொன்னார். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங் அப்படின்னு. நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள், ஜெயித்துக்கொண்டே, ஓடிக்கொண்டே இருங்கள், மின்னிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு, வென்று கொண்டே இருங்கள்னு. இந்த அரசாங்கம் உங்களோடு இருக்கிறதுன்னு. நான் பணம் தரேன் உங்களுக்கு, நீங்கள் படிங்க, படிக்கிற தவிர ஒன்றும் செய்ய வேண்டாம், பிள்ளைய பூரா படிச்சிருக்கேன் போதும் அப்படின்னு. ஏன் இவ்வளோ படிக்க சொல்கிறோம் பொம்பளை பிள்ளையில? ஏன் அப்படின்னா, அந்த பொம்பளை பிள்ளைய ஏற்கனவே போன தலைமுறை படித்ததுனால தான் இந்த தலைமுறையில் மொத்த இந்தியாவிலையும் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாமல் நம்ம 40க்கு 40 ஜெயிக்கிறோம். வீட்டில் இருக்க பெண் சொல்லுவாள்ல, ஆணுக்கு சொல்லுவாள்ல போய் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த நாட்டில் உயர்கல்வியில் அதிக அளவில் பெண்கள்ங்கிற பற்றி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கல்வி என்பது நம்ம இப்போ 8வதுலேருந்து கடந்து 10வது வர்றது கல்வி இல்லை. 10வது முடித்து கல்லூரியில் பிஏயோ பிஎஸ்சியோ படிக்கிறது கல்வி இல்லை. அதை நம்ம கல்வியாக நினைக்கல, அது போதாது. அதுக்கு மேலே எம்ஏ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட்டு முதுகலை எம்ஏ எம்எஸ்சியும் நம்ம கல்வியாக நினைக்கிறது இல்லை. நம்ம எதை தெரியுமா கல்வியாக நினைக்கிறோம்? எம்ஃபில் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும். ஆராய்ச்சி படிப்பு படித்தா தான் கல்வி. அப்படி இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்த இந்தியாவில் 52 பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்க. மிச்சம் 48 பேர் தான் எல்லா மாநிலத்திலேருந்து படிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் 48 பேர் பொம்பளை பிள்ளை தான் படிக்குது. ஆனால் 100ல் 52 பொம்பளை பிள்ளைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்குது. அதனால நம்ம தான் பொம்பளை பிள்ளைகள் படிக்க வச்சுருக்கோம். இங்கே தான் இவ்வளோ பொம்பளை பிள்ளை படிக்குது. அப்படி படிக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். படிக்கணும். இப்போ எல்லோருக்கும் இருக்கிறதை போல் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறீங்களேன்னு நம்ம முதல்கிட்ட கேள்வி எழுப்பப்படுறதுனால, இல்லை நான் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன், ஆம்பளை பிள்ளை படித்தாலும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ இப்போ பயலும் படிக்கணுங்கிற எண்ணம் வரும். முதல்ல பைக் ஓட்டி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வேலைக்கு போனால் படிப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு தலைமுறை படிப்பதற்கான கவனம் செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதற்கான துவக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து வருது. எல்லா நேரமும் எவருக்கும் கிடைப்பது நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டுங்கிற இடம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், பெரியாரும் அண்ணாவும். அதனால தான் அண்ணா 1928 கண்ட கனவு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை என்பது. 1928 சொல்கிறார் பெரியார், பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுக்கணும், கொடுத்தா தான் மதிப்பாங்க என் வீட்டில்னு. அதை சொன்னதை கலைஞர் அவர்கள் 1989 சட்டமாக்குறாரு. ஒரு பெரியாரின் கனவு சட்டமாவதற்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது, நடத்திருக்கு. அப்போ இதை போல தம்பிமார்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்ததுனால பெரியாருடைய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறியது. இது தொடர்ந்து நிறைவேறணுமா? ஆமாம். இதை போல விஷயங்கள் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நாம் எல்லோரும் சொல்வது போல் திராவிட மாடலாக இருப்பதற்கான வாய்ப்பு தொடர வேண்டும் இல்லையா? எனக்கு அப்புறம் அருள்மொழி அக்கா பேசும்போது அது இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அருள்மொழி அக்கா முன்னாடி பேச வேண்டியவங்க போக்குவரத்தில் சிக்கி தாமதமாக அடுத்த சொற்கோ பேசணுன்னா கொஞ்சம் பதறிட்டாங்க. நான் இல்லைக்கா பரவாயில்ல, மூச்சு வாங்குங்க, நான் போய் பேசுகிறேன், அப்புறம் நீங்கள் பேசிக்கலாம் அப்படின்னு. அவர்கள் எனக்கு சுபவீர பாண்டியன் அவர்களிடமும் அருள்மொழி அவர்களிடம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த இடத்துலையும் பதட்டமானதே இல்லை. ஆனால் இவர்கள் இருவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எதிராளி பதட்டமாகாமல் இருந்ததே கிடையாது ஒரு நாளும். காரணம், அவ்வளவு தகவல்களை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு குறுக்க பேசினதே கிடையாது. சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. சரி நீ பேசி முடியாது, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு. அப்படி வலுவான அடித்தளத்தோடு நாம் இருப்பதற்கான காரணம் நம்மிடையே இருந்த படிப்பு, நம்மளை படிக்க சொன்ன தலைவர்கள். இது அதிகாரமாக அரசாங்கமாக இருக்கும்போது நம்ம தலைவர் கலைஞர்கள் வீட்டுக்கு எப்போ தொலைபேசினாலும் முதல்வர் வீடு தான் சொல்ல மாட்டாங்க, தலைவர் வீடு தான் சொல்லுவாங்க. அவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்கும் தலைவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கட்டுக்கோப்போடு எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ இரக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் இவ்வளவு உயிர் துடிப்போடு அடுத்தடுத்த தலைமுறை கடந்து வருவதற்கு இல்லையா? அது நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்படி ஒரு கட்சி இருக்காது. தலைவர் கலைஞர் அவர்கள் மறைகிறார். மறைந்த பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார். ரெண்டும் அவ்வளவு இயல்பாக ஒரு சிறு சலசலப்புமின்றி ஒரு நாள் இரவு அடுத்த நாள் காலையில் உதயசூரியன் உதிப்பது போல இவ்வளவு இயல்பாக ஒரு அதிகார மாற்றம் கட்சிக்குள் நடந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியிலும் இந்தியாவில் நடந்தே கிடையாது. அப்போ அதற்கான அடித்தளங்கூட அதுக்கான உழைப்போடு இருப்பது இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கோம். நம்ம
தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன 40க்கு 40 அப்படிங்கிற அவருடைய கட்டளையை ஏற்று அமைச்சர் பெருமக்களிலிருந்து மாவட்ட செயலாளர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு இவ்வளவு வீச்சோட இந்தியாவே ஆச்சரியப்படும் வகையில் 40க்கு 40ஐயும் வென்று கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். அதில் மகிழ்ச்சி அடைகிறாரு முதல்வர். அவர் தான் காரணம். நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தலைவர் சொன்னது போல இந்த வெற்றி வந்ததற்கான ஒரே காரணம் தலைவர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான். ரொம்ப சத்தமாக சொன்ன முதல் கூட்டணி கட்சி தலைவர் அவர் தான். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியாக இருக்காள் பூரா, ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க சொன்னா தான் ஓட்டு போட முடியும்னு. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் இவ்வளோ வலுவாக சொல்கிறது இல்லை. எனக்கு அந்த இடத்துல EVKS இளங்கோவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா எந்த சிறு சலசலப்பு வந்த உடனே சும்மார் எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான், அவருடைய ஆட்சி தான், அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும்ல. அப்படி ஒரு விஷயம் நம் கட்சிக்குள்ளும் நடக்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு தலைவர் அவர்கள் கலைஞர் தலைவராக இருந்த பொழுது தொடர்ச்சியாக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார். என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார். நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் சொல்கிறாரு. அதற்கேற்றபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல மிஞ்சுறார் அப்படின்னா அந்த உழைப்பில் தான் மிஞ்சுறார். நாம் கலைஞரை அந்த வயதில் இப்படி சுற்றி பார்த்ததில்லை. தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்ச்சி, இத்தனை கட்சி நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி அப்படின்னு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பொதுவாக கட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையாக நடந்துக்க மாட்டேங்கிறார், ஏன் கடுமையாக சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார், ஏன் இன்னும் அந்த நாகரிக அரசியல் நடத்தி கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மொத்த கட்சியில் இருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கடுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில் கடைசியில் இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுறதுக்கான ஒரு ஊக்கம் வந்து சேரும். அப்போ நான் நினைப்பது இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் 200 தொகுதியை வெல்லுவதுதான் நம் இலக்குன்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்த நோக்கி நகல்றோம். இது வந்து இவர்கள் எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு. 15 சீட்டு நின்று 15 சீட்டுக்கு முதல்ல ஜெயித்த பொழுது 14 பேர் தோற்று போனாங்க. மிச்சம் ஜெயித்த ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு தேர்தல்னு சொன்னார் இல்லையா. அந்த தேர்தல் ஜெயித்த உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? உடனடியாக சிந்திச்சது அடுத்த 5 வருஷம் கழிச்ச தேர்தலை. நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா வேணும்னு அண்ணாட்ட போய் சொன்னோன்னா அண்ணா சொன்னாரா 10 லட்ச ரூபாய்க்கு எங்கேயா போகிறது விட்டாரா, அதெல்லாம் நான் திரட்டுறேன், ஆனால் 10 லட்ச ரூபா இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு தேர்தலில் வென்று அன்றே அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திப்பது. இந்த தேர்தல் ஜெயிச்சாச்சு, இது முடிஞ்சு, அடுத்த தேர்தல் என்ன அப்படின்னா அப்படி 40க்கு 40 ஜெயிச்ச உடனே நம்முடைய தலைவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 200 ஜெயிக்கணும் அப்படின்னு. 40க்கு 40 கணக்கெடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 221 ஜெயிச்சிருக்கோம். 240ல் 221 தொகுதி ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்ற தொகுதி, சரியா? ஆனால் நேரடியாக சட்டமன்ற தொகுதியில் 200 ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் இல்லையா. வைக்கும்போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறான்னு நினச்சா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரிக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும், நல்லது தான். யாரோ ஒருத்தர் நடத்தணும்ல, யாரோ ஒருத்தர் மேலே தூக்கணும்ல. இன்னும் இறங்கி 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 போனால் எவ்வளோ இறங்குறது, வேண்டாம், நம்ம உயரத்தில் இருக்கணும். ஆனால் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது? நான் ஒரு கட்சியின் கடைசி தொண்டனாக இருக்கிறேன். நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இந்த குழப்பம் வந்த பொழுது நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சின்னு அறிவித்தார். திரு மாறன் அவர்களை என்னுடைய மனசாட்சின்னு அறிவித்தார். காரணம் கட்சிக்கு தெரியணும் அடுத்து அவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது. அப்போ இங்கே முழுமையாக கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும். தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும், நாகரிக அரசியல் நடத்தட்டும், ஆட்சிக்கான திட்டங்களை பார்க்கட்டும். ஆனால் இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பத்திரிகை எழுதுகிறாங்க. துணை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது. ஆனால் ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி
தொடர்ச்சியாக இருப்பதற்கு, இந்த நேரடியாக உடன்பிறப்புகளோடு தொடர்பு கொள்வதற்கு, இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமட்ட தொண்டன் புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் 234க்கு 200 என்பது எளிய இலக்கு. அந்த இலக்குக்கான தொடக்கமாக இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.